السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل இன்னைக்கு குர்ஆன் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். குர்ஆன்னா என்னது? ஹோலி புக். ஆ? ஹோலி புக். ஹோலி புக் இல்லையா? ஹோலி புக்னா என்னது? ஹோலி புக்னா என்னது? குர்ஆன். குர்ஆன் இல்லையா? குர்ஆன் எங்கே இருந்து வந்துச்சு? அல்லாஹ்ட்ட இருந்து. எப்படி வந்துச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. எப்படி புக்கா வந்துச்சா? வஹி. வஹி எப்படி? நம்ம இப்போ ஓதிட்டு இருக்கோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேருந்து கட்டுறாங்க குர்ஆனை? இல்லை, யார்கிட்ட இருந்து கட்டுறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருந்து? ரப்புல் இஸ்ஸா அப்படிதானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இருந்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? யாருக்கு? சஹாபாக்களுக்கு. முதல்ல குர்ஆனை யாரு படிச்சா? ஆமாம், அவங்க மூலமாக. அடுத்தது யாரு? சஹாபா இல்லையா? அப்போ எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய அடுத்த ஜெனரேஷன் யாரு? அதே டைமில் வாழ்ந்த அடுத்தது யாரு? சஹாபாக்கள் இல்லையா? அப்போ எப்படின்னா சூரா தௌபாவில் இன்னமல் ஸதகாத்து லில் ஃபுகரான்னு ஒரு ஆயத்து இருக்கு இல்லையா? அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு சஹாபி ஓதி காட்டும் போது அவங்க இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா அப்படி ஓதுறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓதி காண்பித்து தரலையே. இப்போ இங்கிலீஷ் எப்படி ஓதி காண்பித்து தராங்க? அப்போ இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா. ஏன்னா எழுத்துக்களே கிடையாது. அங்கே என்ன தவறு போட்டாங்க? மத்து. இந்த மத்தனுடைய அளவை குறைச்சி ஓதுனாங்க. யாரு ஓதி காண்பித்த? சஹாபி. அப்போ அந்த காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? அதனுடைய எப்படி இறங்கிச்சோ அந்த அளவு அதே மாதிரி அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற கவனம் ஆரம்ப காலத்திலேருந்து வந்து. இது உதாரணம். இன்னொரு உதாரணம் என்னன்னா, உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆள் ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகக்கூடிய சமயத்தில் வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கவ்வின் லிசான் சும்மா அல்லிமு. என்னன்னா, நீங்கள் வந்து முதல்ல அவங்களுடைய மொழியை சரியாகுங்க, பின்னர் நீங்கள் அவங்க இதுங்க குர்ஆனை கற்றுக் கொடுங்க. அப்படின்னா குர்ஆன் கற்பதற்கு முன்னாடி என்னது வேணும்? உச்சரிப்புகள் தெளிவாகும். குர்ஆனில் போன பின்னாடி என்ன செய்ய முடியாது? உச்சரிப்புகள் சரி செய்ய முடியாது. இப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாமே என்ன செய்ய? குர்ஆனுக்கு போயாச்சு. இன்னும் எதில் கவனம் செலுத்தணும்? எதில்? உச்சரிப்பு. தஜ்வீதுன்னா என்னது? தஜ்வீதுன்னா டெஃபினிஷன் என்னது? யாருக்காவது தெரியுமா? தஜ்வீதுன்னா என்னது? உச்சரிப்பை கரெக்டாக ஓதுறது இல்லையா? என்னது? சிம்பிளா சொன்னா என்னது? அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எப்படி குர்ஆன் வந்ததோ அப்படி ஓதுறது. அதை அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய தாரீஃப், அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு சொன்னால், ஹுவ இஹ்ராஜ் ஹுரூஃபி
هو إخراج الحروف من مخرجها وإعطاءه حقه ومستحقه. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எழுத்தையும் அதனுடைய சரியான உச்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து உச்சரித்து அந்த எழுத்துக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு டைப்பான சிஃபாத் இருக்குது. ஒன்று லாசிமான சிஃபாத், ஹக். லாசிமானா நிரந்தரமான பண்புகளையும் அதனுடைய தற்காலிகமான பண்புகளையும் அந்த எழுத்துக்கு கொடுத்து ஓதுவது என்னது தஜ்வீத். இது யாரு தாரீஃப், யாரு தஜ்வீத் அறிஞர்களுடைய விளக்கம். தஜ்வீதினுடைய மீனிங் என்னது? தஜ்வீத் ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டினுடைய மீனிங் பொருள் தஹ்சீன், அழகாக்குது, டு பியூட்டிஃபை, டு ப்ரொஃபிஷியன்ட். அதுதான் தஜ்வீதினுடைய நேரடியான மீனிங், அது டெஃபினிஷன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸய்யினுல் குர்ஆன வஅஸ்வாத்திஹா, உங்களுடைய குர்ஆனை குரல்களை கொண்டு அழகுபடுத்துங்கள் இல்லையா? காரணம் என்னன்னா, எல்லா ஜுமாவிலையும் எல்லா உரைகள்லையும் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை ஹதீஸினுடைய வார்த்தை என்னது? நஸ்தகல் ஹதீஸ் ஹைரல் கலாம் கலாமுல்லா. அது அனைத்து வகையிலும் அது வந்து என்னதுதான் அஸ்த ஹைர். இது அதனுடைய உள்ளப்பனாலும் சரிதான், அதனுடைய பொருளாக எடுத்தாலும் சரிதான், அதனுடைய ஓசை அமைப்பிலையும் அது என்னதுதான் சிறந்தது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு. உலகத்தில் உள்ள ஏதாவது முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? இஸ்லாமிய அல்லாத ஒரு ஆள் வந்து இல்லைன்னா அல்ஹம்து அப்படின்னு பிரிண்ட் பண்ணி ஒரு குரான் வந்து இருக்குது. உலகம் ஃபுல்லாக பகலம் நடக்கும். என்ன எழுத மாற்றிட்டாங்க. ஆனால் அது வந்து நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? அது அப்படி தான் உச்சரிப்பு, அதனுடைய உச்சரிப்பை நம்ம அப்படி தான் செய்துட்டு இருக்கோம். அதனுடைய என்ன, அதனுடைய டிஃபால்ட், அதனுடைய என்ன இதுலேருந்து எந்த விதமான தவறுதலிருந்து வெளிவருது தெரியுமா? நீங்கள் வந்து குர்ஆனுடைய ஒரு எழுத்தை மாற்றி உச்சரித்தீங்கன்னு சொன்னால், ஒன்றில் அந்த வார்த்தை வந்து வேற ஒரு அர்த்தமுடைய வார்த்தையாகி போயிடுது. வேற ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை குர்ஆனில் இருக்குமா? அதனுடைய மாயனா மாறினா அது குர்ஆனா? இல்லை. இன்னொன்று என்னன்னு சொன்னால், அது அர்த்தம் இல்லாத வார்த்தையாகும். அப்படி ஒரு வார்த்தை அரபியில் என்ன இருக்காது, அரபியில் இருக்காது. அர்த்தம் இல்லாதது அரபியா? இல்லை. அரபி இல்லாத குர்ஆனா? இல்லை. அப்போ எழுத்தை மாற்றி ஓதுவதால் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒன்றில் வேற ஒரு அர்த்தமாகும், இல்லைன்னா அர்த்தம் இல்லாததாகும். அப்போ அது ரெண்டுமே என்ன இல்லை, குர்ஆன் கிடையாது. இப்போ இது என்னன்னா, யாருமே பயப்படக்கூடாது. அப்படின்னா ஓதக்கூடாதா? ஓதணும். எதுக்காக ஓதணும்? இல்லை, நம்ம படிக்கும்போது வந்து அல்ஹம்துலில்லாஹ் படிப்போம். அல்ஹா வராது, வாரது வரை நம்ம முயற்சிக்கணும். அல்லாஹ் ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கான்? அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக, இங்கே தப்பி ஓதுனா எத்தனை நன்மை, திக்கி ஓதுனா. அதுக்கு மீனிங் என்னன்னா, தவறுதலாக ஓதுறது கிடையாது, உங்களுடைய முயற்சி. ஆனால் என்ன ஆகிடக்கூடாது, சாட்டிஸ்ஃபைட் ஆகிடக்கூடாது. நான் நல்லா ஓதுறேன்னு உள்ள நிலைமைக்கு நாம் வந்துடக்கூடாது. இப்போ நம்மளுடைய இருந்து மேலே போனால் நம்மளுடைய தவறுகள் கண்டுபிடிக்கப்படும் இல்லையா? யாருமே என்ன இல்லை, பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஆனால் இமாம் ஜஸர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆன் ஓதக்கூடிய ஆளுகளில் 3 கேட்டகரி. ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் இருக்கு இல்லையா, இது ஃபில் சஃப்ரத்துல் பரரா, அவங்க வந்து கண்ணியமிக்க மலக்குகளோடு இருப்பார்கள். இன்னொன்று அஜ்ரான், 2 கூலி, தப்பி ஓதக்கூடிய ஆடு. 3வது ஒரு கேட்டகரி என்னென்னா, தவறுதலாகவே ஓதிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது இஸ்முன்னு சொல்கிறாங்க.
பாவம். படிக்கிறது வேற, மொழியை சரியாக நம்ம படித்து தான் வரும். ஏன்னா இந்த அளவுக்கு நுணுக்கமான சட்டங்களும் அதனுடைய டீட்டெயில்டு சயின்ஸ், அதனுடைய மிக விரிவான இது எதுக்காக வந்துச்சு? குர்ஆன் சம்பந்தமாக ஒவ்வொரு எழுத்துக்கும் இத்தனை சட்டங்கள் ஏன் தொகுக்கப்பட்டது? இதனால குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டது? கௌமு லிசான் அரப் இல்லையா? அப்போ அதுல இருந்து அந்த லிசான் அரபு மட்டும் கிடையாது, அந்த ப்ராவின்ஸில் இருக்கக்கூடியவர்களுடைய மொழியில் இறக்கப்பட்டது. அதை நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகும்போது அதனுடைய உச்சரிப்பில் கூட என்ன இருக்கும்? மாறுதல் இருக்கும். அப்போ இறங்குற எந்த உச்சரிப்பு அக்ஷனில் இறங்கிச்சோ, எந்த உச்சரிப்பினுடைய வழியில் இறங்கிச்சோ அதை பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ இதை இப்படி தான் உச்சரிக்கப்படணும். ஈஜிப்டில் எடுத்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளையுமே சர்ச்சரிச்சு பேசணும். எல்லாமே எல்லாமே வந்து ரொம்ப கீழே போகும். ஜீவ எப்படி பேசுவாங்க? கா யோமல் கும்மா. ஆனால் குர்ஆனுக்கு வரும்போது என்ன ஆயிரும்? காரணம் என்னன்னா இங்கே இதனுடைய உச்சரிப்பு அதுவும் அரபு தான், உச்சரிப்பு வேற. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜீம் உச்சரிப்பில் தான் இறக்கப்பட்டது. அதனால தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னது தனித்தனி மஹ்ரஜ் இருக்கு. பொதுவாக நம்ம என்ன சொன்னோம் ஆரம்பத்தில், தஜ்வீதினுடைய டெஃபினிஷன் என்னது? ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதனுடைய சரியான இடத்துக்கு என்ன சொல்லுவோம்? மஹாரிஜ். உச்சரித்து அந்த எழுத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய தற்காலிக மற்றும் நிரந்தரமான பண்புன்னா என்னது? சிஃபாத்து. பண்புன்னா கேரக்டர். ஒரு எழுத்துக்கு ஒரு கேரக்டர் சொல்லுங்களேன், யாருக்காவது தெரியுமா? ஒரு எழுத்துக்கினுடைய ஒரு கேரக்டர். இப்போ ஹம்சான்னு ஒரு எழுத்து இருக்குது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது தஜ்வீதுன்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சா போதும். ஒன்று சரியாக உச்சரிக்கணும், சரியான இடத்துல இருந்து உச்சரிக்கணும், சரியான முறையில் உச்சரிக்கணும். ரெண்டும் தான். ஒன்று சரியான இடம். உதாரணத்துக்கு ஹம்சா அது எங்கே இருந்து வருது? தொண்டையிலிருந்து. எந்த தொண்டையிலிருந்து? கீழ் தொண்டையிலிருந்து. அதுக்கு பண்பன்னது சிஃபாத். அதை எப்படி உச்சரிக்கணும்? எப்படி அது எப்படி உச்சரிக்கணும்னா அதை தாழ்ந்த சவுண்டோடு உச்சரிக்கணும். தாழ்ந்த சவுண்டுன்னா உதாரணம் சொல்கிறேன். தாழ்ந்த சவுண்ட் எப்படி? கிடையாது. எப்படி? ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சவுண்டு இருக்குது. என்ன சவுண்டு? உயர்ந்த சவுண்டு. இது தாழ்ந்த சவுண்டு உச்சரிக்கணும்னா இஸ்திஃபால்னு சொல்லுவாங்க. உயர்ந்த சவுண்டுன்னா இஸ்திஆலா. அப்போ நீங்கள் தாழ்ந்த சவுண்டாக உச்சரிக்காமல் இருந்தால் அது என்ன ஆகுது? நீங்கள் உயர்ந்த சவுண்டினுடைய அந்த தன்மையை, பண்பை, கேரக்டரை இந்த எழுதி கொடுக்குறீங்க. அப்போ அந்த பண்பில் மாறிச்சு. இதோட உதாரணமாக சொல்ல போனால் உங்களுக்கு வந்து இதனை எடுத்து சீன், இதை சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இதனது சாது, சாது ரெண்டுமே என்னதுதான்? ஒரே இடத்துல இருந்து உச்சரிக்கக்கூடியது தான். எங்க இருந்து? சீன் சா எங்க பாருங்க. பொதுவாக நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். பொதுவாக தஜ்வீதுன்னு சொன்னால் ரெண்டு டீட்டெயில்டு பாடம் உண்டு. எது? இல்மு தஜ்வீதுல ஒன்று என்னது? மஹ்ரஜ். ஒன்று வந்து என்னது? சிஃபாத். இதில் ஒன்று லாசிம், ஒன்று ஆரிம். ஆரிம்னு என்னது? டெம்பரரி சிஃபாத்து, பெர்மனன்ட் சிஃபாத்து. மஹ்ரஜ்னு சொன்னால் பொதுவான அரபி எழுத்து 5 மஹ்ரஜில் தான் வெளிவருது. பொதுவான அரபி எழுத்துக்களுடைய உச்சரிப்பு 3 மஹ்ரஜ். அதில் வரக்கூடிய சட்டத்திட்டத்தோட 5 மஹ்ரஜ்.
ஏது தொண்டை, நாக்கு, 2 உதடுகள், தொண்டையிலிருந்து வாய் வரக்கூடிய காலியான பகுதி ஹைஷு, 5 தான். அது என்ன வராது, வாய் தனியாக வராது. புரிஞ்சுங்களா? இது வந்து இன்ட்ரடக்ஷன் தான். அது வந்து டீட்டெயிலில் வேற பாடம். இப்போ சீன் எங்கேருந்து வருது, நாக்கினுடைய நுனி எங்கள் கீழ்வரிசை பல்லினுடைய பேக்கில் வரணும். அஸ் அஸ். சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பல்லினுடைய நடுவுலேயும் சில இமாம்களுடைய கருத்து இருக்குது. இமாம் ஜஸீர் ரஹ்மத்துல்லாஹ் வந்து என்னன்னா கீழ்வரிசை அஸ்ஸனாயத் சுஃப்ரான் சொல்லுவாங்க. கீழ்வரிசையினுடைய பல்லினுடைய பேக் சைடில் டச் ஆகும். அஸ் அஸ் சுக்கூன் வச்சு பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதுவும் எந்த இடம், அதே இடம் தான். இதை ரெண்டையும் எது மாற்றுது, அதோடைய சிஃபாத்து தான் அதை மாற்றுது. புரியலையா? அப்போ தஜ்வீதுன்னு சொன்னால் ஒன்று உச்சரிக்கக்கூடிய இடம், இன்னொன்று உச்சரிக்கக்கூடிய முறை. முறை தான் சிஃபாத், அது எடுத்து கொடுக்கக்கூடிய பண்பு. இப்போ அஸ் இதை எப்படி சொல்லுவோம், சுக்குன் செய்து அஸ் அஸ் என்ன செய்வோம், இது தாழ்ந்த சவுண்டோடு இஸ்திலாவுடைய இஸ்திலா இல்லை இஸ்திஃபாலுடைய எடுத்து. தாழ்ந்த சவுண்ட் என்னது இஸ்திஃபால், உயர்ந்த சவுண்ட் என்னது இஸ்திலா. அதான் நம்ம முஃபஹம் முரக்ககம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஃபஹம்னா உச்சரிக்கிறது, உயர்ந்த சவுண்டோட உச்சரிக்கிறது. முரக்ககன்னா இல்லைன்னா தர்கீக் தஃஹீம், அப்படி நம்ம இங்கே உள்ள புத்தகம் எல்லாம் தஃஹீம் தர்கீக்னு இருக்கும். அது உச்சரிக்கக்கூடிய முறை. இந்த எழுத்தினுடைய பேர், அந்த உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை சொல்லக்கூடியது இஸ்திஃபாலுடைய எழுத்து, இஸ்திலாவுடைய எழுத்து. ஒன்றாச்சா? இரண்டாவது என்னன்னா, இது சொல்லும்போது வந்து நாக்கினுடைய பேக் சைடும் மேல் முரசும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் சில்வந்தம் ஆஸ் ஆஸ் அந்த தன்மை வந்து என்ன சொல்லுவோம், இத்பாப். இன்னொரு சொன்னா இது என்னது, இன்னொரு இது என்னது லால், இது என்னது, இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து வரக்கூடிய 2 எழுத்து. எப்படி லால், அது கூறும். இதே இது அவ்லம், இது ஏன் வித்தியாசமாகுது, இதுவும் பின்னாக்கு ஒசுறதுனால தான் ஏதாவது இஸ்திலாவும் இத்துபாக்காவும் மேலே ஒட்டும் போது என்ன ஆகும், ஆகும். ஆனால் இது வந்து இந்த 3 எழுத்து நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய எழுத்து. அலிஃப்லாம், அல்லாஹ்வுடைய லாமுல் ஜலாலுடைய அல்லாஹ், அல்லாஹ் அது வேற இடம், வா வேற இடம், தாது வேற இடம், வல தாலீன் தாது அது எங்க நாக்குனுடைய சைடு. சொல்ல நம்ம இன்ட்ரடக்ஷன் தான், இது ஒரு இதுதான், இது உதாரணம் தான். ஒவ்வொரு எழுத்தை மஹ்ரஜ் வந்து அந்த எழுத்தினுடைய உச்சரிக்கக்கூடிய இடத்தை கரெக்டாக கொண்டு வந்தால் அது இன்னொரு எழுத்து ஆகாது. சிஃபாத் என்னன்னா ஒரே மஹ்ரஜிலிருந்து வரக்கூடிய எழுத்தை வேறுபடுத்தி காட்டக்கூடியது என்னது, அதனுடைய சிஃபாத் இல்லையா? இதுனா சிராத் இல்லைன்னா சாது ஸை ஸை மேலே போனால் தான் வரும், இல்லைன்னா என்ன செய்வோம், சீனா ஊதிடும். அப்போது ஆனால் ரெண்டுக்கு என்ன ஒரே மஹ்ரஜ், மஹ்ரஜில் வந்து ஒரே இடம் தான். ஆனால் அந்த உச்சரிப்பை மாற்றக்கூடியது உச்சரிக்கக்கூடிய விதம். அது வல்லினமான எழுத்தா மெல்லினமான எழுத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் உயர்ந்த சவுண்டோடு வரக்கூடிய எழுத்தா தாழ்ந்த சவுண்டோடு சப்தத்தோடு வரக்கூடிய எழுத்தா. இரண்டாவது, இந்த தஜ்வீதுனுடைய உஸ்தாத் யாரு? யார் தஜ்வீதினுடைய உஸ்தாத்? ஃபஸ்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மெலோடியஸாக தான் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆனுடைய சவுண்டில் இருந்து தான், அந்த சவுண்டை பாதுகாக்க வேண்டி தான் தஜ்வீதினுடைய விதிகள் பிற்காலத்தில் வந்தவர்களால் டீட்டெயில்டாக எழுதப்பட்டது. பிற்காலம்னா எப்போ, 1ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நூற்றாண்டிலே வந்தாச்சு. அல்லாஹ்வுடைய தூதனுடைய மெலோடியஸ் சவுண்டில் வரக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து
பல 7 முறைகளில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து ரிப்போர்ட் பண்ணவங்க என்ன வித்தியாசம்னு அப்பவே எழுதி வச்சுட்டாங்க. இந்த இமாம் இந்த வரிசையில் வரக்கூடிய இதில் வந்து என்னது இதை இப்படி உச்சரிப்பாங்க, இங்கே இதை இப்படி உச்சரிப்பாங்க. இதை முதல்ல ரிப்போர்ட் பண்ணது நான் யாருன்னு சொன்னால் 124 224 இருக்காங்க. டேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அபு உபைத் காசிம் சலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் முதல்ல இந்த எழுததாக சொல்லப்படக்கூடியது. இந்த தஜ்வீதனுடைய புக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அபு முசாஹிம் மூசா காக்காலின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் 325 வஃபாத்தான அவங்க இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி அப்துல்லா பின் முஜாஹித் அவங்களும் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு. இமாம் ஷாத்துபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஜஸீர் ரஹ்மத்துல்லாஹ் எல்லாருமே இதனுடைய விரிவான. இப்போ தஜ்வீதுக்கும் நமக்கு என்ன தொடர்பு யாருக்கா தெரியுமா? தஜ்வீதன் இல்மு தஜ்வீதன் என்ன? குர்ஆன் சார்ந்த ஒரு கல்வி. பேப்பர் படிக்கும்போது தஜ்வீது வேணுமா? அரபு பேப்பர் படிக்கும்போது இல்லை. குர்ஆனை சரியாக ஓத உள்ள பயிற்சி தான் என்னது? தஜ்வீது. தஜ்வீது சட்டம் படித்த தஜ்வீது வருமா? வராது. என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். தஜ்வீதுன்னு சொன்னால் இன்னொரு வழி சொன்னால் இல்ஆபுல் லிசான், நாக்கினுடைய விளையாட்டு, இல்லைன்னா நாக்கினுடைய ரிப்பீட்டேஷன், திக்ரார், திரும்ப 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 நாக்குக்கு பயிற்சி கொடுத்து அந்த எழுத்தை வர வைக்கக்கூடியது தான் என்னது? தஜ்வீத் இல்லையா? பொதுவாக குர்ஆன் ஓதும்போது வந்து நாம கவனிக்க வேண்டியது, ஹிஃபுக்கு சொல்கிறோம், நம்ம ஸ்பீடாக சொல்லிட்டு போயிடுறோம். காரணம் என்ன? 1 மணிக்குள்ள 10 பேருக்கு சொல்லணும். ஸ்லோவாக கேட்டால் ஒரு ஆளுக்கு தான் கேட்க முடியும். புரிஞ்சா? அவன் நாம ஓதும்போது எப்படி ஓதணும்? ஸ்லோவாக தான் ஓதி படிக்கணும். அது வந்து எல்லாருமே என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் இல்லை, ஒவ்வொரு எழுத்துக்கும் கொடுக்கக்கூடிய டைமை கொடுத்து ஸ்லோவாக தான் ஓதணும். ஏன்னா நீங்கள் தவறாக ஸ்பீடாக ஓதுனா நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து தவறு இழைப்பீங்க. காரணம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன சொல்கிறான்? லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, உங்களுக்கு நாவை வேகமாக அசைக்காதீங்க, மனப்பாடம் பண்ணுறது இல்லையா? வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. ரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? தஜ்வீதை இல்லை மாரிஃபத்துல் உக்கூஃப் ஹஜ்ரி தஜ்வீத், தஜ்வீதோட அந்த வக்ஃபுடைய சட்டங்களை அறிந்து ஓதுறதுக்கு தான் நம்ம இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணல, பார்த்தா கரெக்டாக. பொதுவாக என்ன சொல்லணும்னா ஃபாஸ்ட்டாக ஓதக்கூடாது. ஃபாஸ்ட்டாக நீங்கள் அல்ஹம்து ஃபாஸ்ட்டாக ஓதி பாருங்க, கொஞ்சம் அல்ஹம்துன்னு தான் வரும். அல்ஹா ஹா உங்களுக்கு உச்சரித்து படிக்கணும்னா லாம ஸ்லோவாக, லாமுக்குள்ள ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை? தவசுத் அப்படின்னா அதனுடைய சவுண்டினுடைய ஓட்டம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அல் நாக்கினுடைய நுனி லாம் எங்கேருந்து வருதுன்னா ஹாஃபத்துல் லிசான், முந்தஹல் ஹாஃபான்னு சொல்லுவாங்க. இந்த முன் வளைவு இருக்கு இல்லையா, 8 பல் அளவில் போய் படணும். அல் சொல்லுங்க, அல். அப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குதா? 8 பல்லு நுனிப்பட்ட அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்காது. அல் சொன்ன பிறகு ஹா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வரும். ஆனால் அந்த அல்ல நீங்கள் ஷார்ட் பண்ணிவிட்டு ஹா சொன்னால் வராது, ஹா தான் வரும். அப்போது அந்தந்த எழுத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைமிங் இருக்கு இல்லையா, ஸ்லோவாக நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுடைய அடுத்த எழுத்தில் வரக்கூடிய பிழைகள் எவ்வளவுதான் நம்ம ஹா படித்தாலும் ஸ்பீடாக ஓதும்போது என்ன சொல்லுவோம்? அல்ஹா வந்துடும். அல் ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வரஹ் எப்படி வரும்? வரஹு தான் வரும் இல்லையா? அப்போ இது என்னென்னா
அந்த எழுத்துக்களை எங்கே இருந்து வரணுமோ. ஹாவுக்கும் ஷாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஹா இருக்கு இல்லையா, இந்த ஹா இந்த ஹா என்ன வித்தியாசம்? ஹா வந்து தொண்டையினுடைய கீழ் சைடில் வருது. அது சொல்லும்போது எங்க ஹா அல் ஹா ஹா சொல்லுங்க ஹா, இது தொண்டையினுடைய நடுப்பகுதி. ஷா 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 ஷா. ஒவ்வொரு எழுத்தையும் அது வரக்கூடிய இடத்துல இருந்து வந்தால் தான் அந்த எழுத்து அந்த எழுத்தாகும். ஏன்னா இல்லைன்னா நமக்கு தான் அந்த அதை சொல்லணும்னு தெரியும். ஒரு லாங்குவேஜ் என்னது, நாம் சொல்லக்கூடியது இன்னொரு ஆளுக்கு சரியாக போய் புரியணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அது எனக்கு இந்த எழுத்தை தான் ஞாபகம் வரணும். அதில் என்ன வரக்கூடாது, அந்த அது அப்படி ஓதுனது தான் என்னது சரி. ஏன்னா நம்ம குர்ஆன் ஓதக்கூடிய நோக்கம் என்னது? நோக்கம் இல்லை, ஒன்று இபாதத், அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு வலியுறுத்தப்பட்டது. அதுக்கு நன்மை பல இருக்கு இல்லையா? கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு இடத்துக்கு 10 அஜர் இருக்குது இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதத்தை பொதுவாக சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை உச்சரிக்கப்படக்கூடியது மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உச்சரிக்கப்படுவதில்லை இல்லையா? இன்னைக்கு சுமாராக 600 கோடி பேர் எப்போவுமே ஹாஃபில்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க எங்கே உலகத்தில். அது ப்ளஸ்ஸு. இனி வர வர என்ன செய்யும்? 600 இல்லை 60 கோடி, சாரி 600 6 இருந்துகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ்ஸு கூட்டிகிட்டு தான் போகும். அந்த அளவுக்கு இப்போ குர்ஆனுடைய ஆயத்துகள் இல்லாத ஒரு கணப்பொழுதும் உலகத்தில் இருந்து இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் குர்ஆன் வந்து என்ன ஹாஃபிஸ் ஓதக்கூடியது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ഏറ്റവും കൂടുതൽ உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். இரண்டாவது என்னது? இது இபாதத். இபாதத் என்னது? வணக்கம். குர்ஆன் ஓதுனா என்னது? நன்மை. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்முடைய வாய்களில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரி வெளியே வரணும். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறு இழைக்கக்கூடாது. இப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம கையில் எப்படி வந்துச்சு? இல்லை, எப்படி வந்துச்சு? நம்மகிட்ட எப்படி வந்துச்சு? நபி மூலமாக அவங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லி, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி, அப்படி முத்தவாத்திர்னு சொன்னால் பெருந்திரளான மக்கள் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன், இன்னொரு ஜெனரேஷன் அப்படி மிகச்சரியாக உச்சரித்த நம்ம கையில் வந்துருக்குது. இப்போ நம்மளும் அதுக்கு என்னது, இன்னொரு ஆளுக்கு அதை வந்து கொடுக்க போகிறோம். அப்போ அந்த இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறழைக்கக்கூடாது. முத்தவாத்திர்னு சொன்னால் சரியாக உச்சரித்து சரியாக. அப்போ படிக்கும் போதே ஒரு கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும். ஏதோ நம்ம குர்ஆன் வந்து ஏதோ வீட்டு ப்ரெஷருக்காக வேண்டியோ, அது வீட்டு ப்ரெஷருக்காக வேண்டியோ, உஸ்தாதிட்ட ஓதுறதுக்காக வேண்டியோ ஹிஃப்ஸ் பண்ணல. அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். என்னது? அல்லாஹ்வுடைய வேதம். இதை நான் என்னுடைய வாய்களில் இருந்து அழகாக மொழிவேன். இது ஒன்றாவது. இது எது? குர்ஆன் ஓதுறது. ரெண்டாவது என்ன செய்கிறது? மனப்பாடம் பண்ணுறது. மூணாவது என்ன செய்கிறது? அதனுடைய அர்த்தத்தை படிக்கிறது. நாலாவது என்ன செய்கிறது? அது அர்த்தத்தை புரிஞ்சு ததப்புர் யோசித்து அமல் செய்கிறது. அஞ்சாவது சொல்லிக் கொடுக்குறது. யாருக்கு? அடுத்த ஜெனரேஷனுக்கு, இல்லைன்னா வீட்டில், இல்லைன்னா யார்கிட்டையாவது எத்தி வைக்கக்கூடியது. இதெல்லாம் குர்ஆன் சார்ந்த கல்வி. படித்தால் மட்டும் போதாது, அதை தெளிவாக படிக்கணும், புரியணும், சிந்திக்கணும், செயல்படுத்தணும், சொல்லிக் கொடுக்கணும். புரிஞ்சா? இல்மு தஜ்வீது நம்ம படித்தோம் இல்லையா? இல்மு தஜ்வீது அதுக்கு நமக்கு என்ன கனெக்ஷன்? நான் கேட்டேன். அறிஞர்களுடைய கருத்துப்படி இல்மு தஜ்வீது வந்து இப்போ எல்லாருக்கும் கற்க வேண்டும் இல்லை. அமலு தஜ்வீது எல்லாருக்கும் இருக்கணும். அமலு தஜ்வீது என்னது? நீங்கள் இந்த எழுத்து இங்கேருந்து உச்சரிப்பு வருதுன்னு தெரியாமல் இருந்தால் கூட
நீங்கள் கேட்டு அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணி படிக்கணும். புரியுது இல்லையா? அப்படி நம்ம நீங்கள் என்ன தவறு இழைக்கக்கூடாது. அமல் தஜ்வீது வந்து ஃபர்து ஐன்னு சொல்கிறாங்க. அமல் தஜ்வீதுன்னு என்னது? குர்ஆன் ஓதும் போது ஸ்லோவாக நம்ம சொல்ல அந்த காரியம் அழகாக ஓதுறாரு, அது மாதிரி தான் நம்மளும் ஓதணும். அது காரியங்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. குர்ஆன் அழகாக ஓதக்கூடியது யாருடைய பொறுப்பல்ல, ஏதோ ஒரு ஆள் மட்டும் ஓதுனான்னு இல்லை. அல்லாஹ் தஆலா சில ஆளுகளுக்கு குரல் வளத்தை அழகாக்கி வச்சுருப்பான், சில ஆளுகளுக்கு குரல் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஆனால் எழுத்தில் என்ன வரக்கூடாது? மிஸ்டேக் வரக்கூடாது. ஓதுதலில் அதிவேகம் வரக்கூடாது இல்லையா? டைம் முடிஞ்சா பின்ன என்ன பார்த்தீங்க? குர்ஆன் ஓதும்போது ஸ்லோவாக ஓதணும், தெளிவாக ஓதணும், தவறு வரக்கூடாது. ஒரு விஷயம் கூட, குர்ஆனில் தவறு எப்படியெல்லாம் தவறு வரும்? அது இல்லை, தவறுகள் எந்தெந்த இடம் எப்படியெல்லாம் தவறு வரும். ஒன்றாவது தவறு என்னன்னு சொன்னால் லஹ்னுல் ஜலீல்னு சொல்லுவாங்க. அதனுடைய எழுத்து இபுதாலுல் ஹர்ஃப், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி ஓதுறது. அல்ஹம்தா ஓதுறது, அஸ்ஸிராத்துன்னு ஓதுறது. அதெல்லாம் வந்து என்னது? இபுதாலுல் ஹர்ஃப், ஒரு ஹர்ஃபை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி ஓதுறது. இன்னொன்று இபுதால் ஹர்கா, அந்த ஹர்க்கத்தை மாற்றி ஓதுறது. அன்அம்தா இருக்கும், அது அன்அம்தூன்னு ஓதுனா மீனிங் மாறிடும். ஹர்காவை மாற்றி ஓதுறது. மூணாவது என்னது? மத்த கசராக்குறது, நெடில் இல்லாத இடத்தை நீட்டுறது, நெடில் உள்ள இடத்தை கொடுக்குறது. புரியுது இல்லையா? உதாரணம், இல்லை அதில் சாதாரண வரக்கூடியது ஈயாக்க நஅ்புது வ நஅ்புது நீளும், அங்கே என்ன இல்லை, வாவு கிடையாது. மாலிகி யௌமித்தீன், மாலிகி தான். ஏன்னா அது வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்து யா வருது, அதுக்கு பின்னாடி வரக்கூடியது வா வருது. அது என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நீளும். ஆனால் அது சரியாக படித்து அப்படி மைண்டில் வச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகாது? நீளாது. அப்போ இது வந்து கசர மத்தாக்குறது. மத்த சில என்ன செய்வோம்? நீட்ட மாட்டோம். ஃபீஹா வந்து ஃபீஹா. அது மூணாவது சுக்கூனை வந்து ஹரக்கத்தாக்குறது, ஹரக்கத்தை சுக்கூனாக்குறது. இப்போ அஊது பில்லாஹி வருது, அப்போ அஊது பில்லாஹி. அப்போ அங்கே என்ன செய்கிறோம்? சுக்கூன் செய்கிறோம். இப்ராஹிம் இருக்குது, அங்கே இப்ராஹிம் செய்கிறோம், பூ ஹரக்கத் போடுறோம். இது உதாரணம். இன்னொன்று வந்து ஷத்தா இருக்கு இல்லையா? ஷத்தா உள்ள இடத்த ஷத்தா கொடுக்காம ஓதுறது, இல்லைன்னா ஷத்தாவை ஷத்தா இல்லாமல் ஓதுறது, ஷத்தா இல்லாமல் இடத்த ஷத்தாவை ஓதுறது. இதெல்லாம் என்னது? பிழை. பிழைன்னா இதை வந்து குர்ஆனுடைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அல்-லஹ்னு ஜலி. ஜலின்னா அப்பேரண்ட் அண்ட் பிக் மிஸ்டேக்ஸ், பெரிய மிஸ்டேக். என்ன சொல்கிறாங்கன்னா ஹராம்னு சொல்கிறாங்க. இது இப்படி ஓதக்கூடியது. பொதுவாக இந்த சிஃபாத்தினுடைய இதையும் மஹ்ரஜினுடைய இதையும் நிறைய தஜ்வீதுடைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்திசாமு பிஹா வாஜிப், அதை வந்து பின்பற்றக்கூடியது வந்து என்னது? கட்டாயம். வஇஹ்லாலு பிஹா ஹராம், அதுக்கு மாற்றம் செய்யக்கூடியது வந்து ஹராம்னா அந்த பாவத்தில் உள்ள இது வராது, அது தவிர்க்கப்பட வேண்டியது. அதில் வந்து நமக்கு வந்து பிற மொழி ஆளுகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? தவறு இழைக்கக்கூடியவங்க தான். ஏன்னா நம்ம அதில் இந்த கான்செப்ஷன் இருக்க மாட்டோம். இருந்தாலும் நினைவில்லாத ஒரு அல்லாஹ் பிறக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இதில் என்ன வந்துடக்கூடாது? தவறுதலாக ஓதிட்டு நான் நல்லா ஓதுறேன் அப்படின்னு ஒரு இது வந்து சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதுக்கப்புறம் படிக்க மாட்டோம். ஓதிட்டோம், நான் ஓதி வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் நம்மகிட்ட வந்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு எழுத்தினுடைய பர்ஃபெக்ஷனுக்கோ அதை கொஞ்சம் கூட படிக்கணும்னு ஒரு இது நமக்கு வராது. அதை நமக்கு இன்னும் சரியாக படிக்கணும், இன்னும் சரியாக படிக்கணும் ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு இதை தருவான். எதை தருவான்? நமக்கு உள்ள வழிகளை தொடர்ந்து தந்துடுவான். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க. அல்லாஹ் தஆலா உங்களை வந்து அந்த அந்த துறையில் சிறப்பாகி வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ்.
குர்ஆன் படிக்கிறது மட்டும் இல்லை, அது அந்த குர்ஆனுடைய ஒட்டுமொத்த எதுக்கு இறங்கிச்சோ அதை அந்த மாதிரி உள்ள எதை மனப்பாடம் பண்ணுறது, சிந்திக்கிறது, செயல்படுத்துறது, அதெல்லாம் இருந்தால் தான் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு குர்ஆன் இறக்கினானோ அதனுடைய பரிபூர்ணமான கூலி நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியவர்களாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.